வணக்கம் மக்களே, நான் உங்களை அறிகிறேன். நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் அதை பத்தி தெரியும். அதை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதோட இன்ட்ராக்ஷன், அதோட இன்டென்சிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிட்ரேட் ஆயிருக்குன்னு தெரியும். நம்ம சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணாத நபர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப நம்மளை பின்னி போட்டு சொல்லலாம். எந்த ஒரு ஆப்பை வேணா எடுத்துக்கோங்க. ஸ்னாப் சாட்டா இருக்கட்டும், யூடியூப், டிக்டாக், எக்ஸ்.காம். டிக்டாக் இப்போ இங்க பேன்னால இப்போ வந்து எக்ஸ்.காம் ட்விட்டர் இருக்கு, ரெடிட் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அப்புறம் வாட்ஸ்அப். இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கோம் நமக்கு எல்லாரும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்கணும்னு வைங்களேன், ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜிம் போகணும், இல்லைன்னா வந்து ஒரு பியானோ வாசிக்கணும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம டைம் இல்லைன்னு வந்து சொல்லுவோம். பட் நம்மளோட கடந்த வாரம் இல்ல கடந்த மாசத்தோட ஸ்கிரீன் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், இல்ல அதுக்கும் மேல கூட இருக்கும் சில பேருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சும் நம்ம வந்து அதை எல்லாத்தையும் வந்து நம்மளோட விஷயத்துக்கு பண்ணாம சோஷியல் மீடியால வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதோட அந்த ஒரு ஆபத்து பெரியவங்களுக்கே இருக்கு. நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணாம நம்ம மிஸ் பண்றோம். ஆனா இது வந்து சிறிய குழந்தைங்க யோசிச்சு பாருங்க. டீனேஜ் கூட இல்லாதவங்க, டீனேஜ்க்குள்ள இருக்கவங்க, அதாவது 13ல இருந்து 16, 18, என்னதான் வந்து அவங்க 18+ சொன்னாலும் சில சில பேர் வந்து இந்த ஃபேக்கா யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க நிறைய கிட்ஸ்லாம். பட் இது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் பார்த்துக்கோங்க. அவருக்கு வந்து ஒன்றும் அந்த ஒரு செல்ஃப் அந்த ஒரு செல்ஃப் டவுட் அது வந்து பயங்கரமா வரும். ஏன்னா அந்த கம்பாரிசன், மத்த அக்கௌண்ட பார்த்து மத்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவங்களுக்குள்ளேயே வந்து ரொம்ப மோசமா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே நம்ம மத்தவங்களோட மோசமா இருப்போம். சிறிய வயதுல வரும். அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. 2வதா பாத்தீங்கன்னா, அவங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள வந்து அவங்க பார்க்க நேர்ந்துடும். ஏதாவது வந்து ஒரு சூசைட் ரிலேட்டடான விஷயங்களோ, இல்லைன்னா 18+ அடல்ட்ஸ் கன்டென்ட்ஸ். ஏன்னா இப்போ சோசியல் மீடியால வந்து கிட்டத்தட்ட அது வந்து பானா மாறிட்டு இருக்குன்னு சொன்னா அது ஏற்புடையதுதாங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமாயிட்டு இருக்கு. முக்கியமா தெரியும் இந்த எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு கண்டென்ட் அது இருக்கும். அது எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க? எஸ்பெஷலி ஒரு சில ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க, சென்னையில கூட இருக்காங்க. சொல்லலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நிறைய பேரை வந்து அவங்க சேர்த்து மந்த்லி அவங்க லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க. வெறும்ன கிட்டத்தட்ட அது ஒரு போனோகிராஃபி, செமி போனோகிராஃபின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க எப்படி வேணா நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு அத பத்தி என்ன தோணுதுன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ற நபர்களை வந்து சில இடத்துல சீஃப் கெஸ்டாவும் கூப்பிடுறாங்க. சில இடத்துல டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி வந்து ஆயிட்டு இருக்கு இப்போ நிலைமை. அந்த மாதிரி கண்டென்ட்ஸை கூட சில இடத்துல வந்து கிட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 16 வயசுக்கு கீழே இருக்க நபர்கள், அதாவது கிட்ஸுக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்க முற்றிலுமா தடை செஞ்சிருக்காங்க. இதுக்கு வேற ஏதாவது மூலமா அவங்க ஊடுருவ ஏற்பட்டால் $50 மில்லியன், அதாவது 33 அமெரிக்க டாலர் வந்து அவங்க ஃபைனா வந்து போடுவோங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த ஆப்ஸ்லாம் வரும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்னாப் சாட், டிக்டாக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், முக்கியமா இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக், இந்த மாதிரி முக்கியமான ரெடிட், இந்த மாதிரி முக்கியமான சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கு, அதாவது ரீல்ஸ்ல ஒன்று ஃபேமஸா இருக்கும், டெக்ஸ்ட்ல ஒன்று ஃபேமஸா இருக்கும், இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்கும் வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஐரோப்பிய நாடான டென்மார்க். நம்ம டென்மார்க் எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலே ரொம்ப லீஸ்ட் கரப்டடான ஒரு கண்ட்ரியும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹையஸ்ட் ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது அதிகமான சந்தோஷம் உள்ள மக்கள்கள் அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியா அதிகமா நாட்டுல எந்த மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா அது டென்மார்க் மக்கள் தான். அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களை கொண்ட நாடு அவங்க 2வதா. அதே மாதிரி 16 வயது கீழே இருக்க கிட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பேன் பண்ணியிருக்காங்க. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். இது வந்து இந்தியாலையும் கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு இது இந்தியால இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சில இதெல்லாம் வந்து டோட்டலாவே பேன் பண்ணோம். டிக்டாக்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பயன்படுத்த முடியாத மாதிரி அந்த அளவுக்குலாம் சூப்பரா பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சில வழிமுறைகள் கொண்டு வரணும். நான் நேத்தே ஒரு வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த சமூக வலைதளங்களை பத்தி தான். ஏன் இந்தியா கிட்ட இருந்து ஒரு சமூக வலைதளமும் இல்லை. ஏன்னா இப்போ வெளிநாட்டுல இருக்க சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் வந்தா அவங்களோட பாலிசிஸ் யூஸ் ஆகும், அவங்களோட கண்ட்ரோல்ல டேட்டாஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரெவன்யூ எல்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு தான் போகுது, அவங்க நிறுவனம். பட் இந்தியா கிட்ட இருந்தா நம்ம ஒரு சாலிடான ஒரு பாலிசி கொண்டு வர முடியும். மேபி லைக் இதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இது மற்ற நாடுக்கு பொருந்தும். பட் இந்தியா நாடுக்குன்றதா அந்த ரெவன்யூ இந்தியால தான் இருக்கும், அந்த டேட்டாஸும் இந்தியால தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் நேத்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்தியாவில வந்து
சொந்தமா சமூக வலைதளம் ஒரு சில இடத்துல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஜ், அப்புறம் வந்து நிறைய அந்த சில ஆப்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அது வந்து பத்தாது, ஒரு பெருவாரியா யூஸ் பண்ணக்கூடியது. லக்கிலி இப்ப ஜோஹோலாம் பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த மெயிலிங் இதுல கிட்டத்தட்ட 12 லட்சம் எம்ப்ளாயிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஜோஹோக்கு மாறினாங்க மெயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு ஷிஃப்ட், அதாவது ஸ்வதேஷி மூவ்மெண்ட்டுக்கு போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இந்தியன் எக்கனாமிக்கும் நல்லா இருக்கும், இந்தியன் மக்களுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கருத்தும் கூட. உங்களுக்கு நீங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.